தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. குழந்தையின் தந்தை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை வாயிலில் நேற்று அதிகாலை பைக் எறிந்து குடும்பமே விபத்தில் சிக்கிய விபத்தில் குழந்தை தற்போது மருத்துவமனையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிர்ந்த சம்பவம், 9 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரை வாயிலை சேர்ந்தவர் நடராஜன் மின் மோட்டார் பழுது பார்க்கும் இவருக்கு கௌதம் என்ற மகன் மற்றும் கௌதமிற்கு மஞ்சு என்ற மனைவியும் 9 மாத பெண் குழந்தையும் எழிலரசி என்ற பெண் குழந்தை உள்ளனர். நடராஜன் நேற்று முன்தினம் இரவு அவரது பைக்கை வீட்டின் போர்ட்டிகோவில் வைத்து சார்ஜ் போட்டுவிட்டு இரவு தூங்க சென்றுள்ளார். பின்னர் அதிகாலை சுமார் 5 மணி அளவில் பார்க்கும்போது பைக் தீப்பற்றி எரிந்து வெளியே வைத்திருந்த அந்த பொருட்கள் அனைத்துமே தீப்பற்றி எரிந்து வீட்டிற்கும் தீயானது பரவ முற்பட்டது. இதன் காரணமாக அங்கிருந்து தப்பிக்க முற்பட்ட போது வீட்டில் தூங்கி கொண்டிருந்த மனைவி மஞ்சு, 9 மாத கைக்குழந்தை எழிலரசி, தந்தை நடராஜன் தப்பி செல்ல முயற்சி செய்தார். இதில் கௌதம், மஞ்சு குழந்தை எழிலரசி ஆகியோர் படுகாயமடைந்தனர். மூவரும் நேற்று காலை கேஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு இந்த 9 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வந்தது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.